ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு மேக்ஸ் டாபிக் கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பொறுத்தவரை ஒரு சில ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணிட்டாலே போதுமானது, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் நோட், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே மெயினாக ரயில்வே எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் போடுறோம். ஆனால் ஒரு சில மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் எஸ்எஸ்சி, பேங்கிங் அண்ட் மோஸ்ட்லி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே வர்ற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேலாம் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி எஸ்பிரண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x1 y1 and x2 y2 இஸ் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. இது 2 பாயிண்ட் நம்ம கையில் இருக்கிறப்ப. இன்னொரு ஃபார்முலா m is equal to minus a by b. இது வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால். அடுத்து தேர்டு, லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மெட் எப்படி இருக்கணும்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஃப் m1 ஈக்குவல் டு m2, அதாவது ஸ்லோப்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தென் லைன்ஸ் ஆர் பேரலல். அப்புறம் ஸ்லோப் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு -1 வருது அப்படின்னா தென் 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். நெக்ஸ்ட்டு செக்ஷனல் ஃபார்முலா எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு இன்டர்னலியாக இருக்கும்போது mx2 ப்ளஸ் nx1 பை m ப்ளஸ் n, y கோஆர்டினேட்டுக்கு my2 ப்ளஸ் ny1 பை m ப்ளஸ் n. இது இன்டர்னலியாக ஒரு லைனை செர்டைன் ரேஷியோவில் கட் பண்ணுறப்ப. இதுவே எக்ஸ்டர்னலின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு mx2 மைனஸ் nx1 பை m மைனஸ் n, y கோஆர்டினேட்டுக்கு my2 மைனஸ் ny1 பை m மைனஸ் n. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half இன்ட்டு மாடலஸ் ஆஃப் x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2. இப்போ நம்ம இத்தனை ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஃபார்முலா எல்லாமே மெமரைஸ் பண்ணாமல் டைரெக்டாக ப்ராப்ளமில் எப்படி அப்ளை பண்ணுறது ஈஸியாக அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் டைப் ஆஃப் லைன் ரெப்ரசன்டட் பை த லைன் 6x மைனஸ் 3y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 அண்ட் 2x மைனஸ் y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது 6x மைனஸ் 3y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போது 4 ஆப்ஷன் என்னென்னது, இது என்ன டைப் ஆஃப் லைன்னு கேட்டிருக்காங்க. கன்கரண்ட் லைனா, பேரலல் லைனா, இன்டர்செக்ஷன் லைனா, இல்லை நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள லைனுக்கு நம்ம ஸ்லோப், செகண்ட் உள்ள லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள லைன் நம்ம என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மெட்டு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் ஏ பை பி. இதுதான் ஸ்லோப்புக்கு ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் ஸ்லோப்பு m1. ஃபஸ்ட் லைனுக்கு கண்டுபிடிக்கிறதுனால மைனஸ் ஆஃப் ஏக்கு பதில் என்ன இருக்குது 6 டிவைடட் பை பிக்கு -3 இருக்குது, ஏன்னா ப்ளஸ் by. அப்போ b ஈக்குவல் டு -3. -6 பை -3 என்னது +2. ஸ்லோப் ஒரு ஸ்லோப் வந்து +2ன்னு வந்துருச்சு. அடுத்து m2 செகண்ட் ஸ்லோப் கண்டுபிடிப்போம். அதுக்கும் சேம் மைனஸ் ஏ பை பி. ஏக்கு பதில் என்ன இருக்குது 2, பிக்கு என்ன இருக்குது -1. இப்போ -2 பை -1 என்னது +2. அப்போ இங்கே m1ம் +2, m2வும் +2. அப்போ m1 ஈக்குவல் டு m2ன்னு வந்துருச்சு. இப்படி வந்தாலே ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலாக வந்தாலே அந்த லைன் எல்லாமே பேரலாக இருக்குது, ரெண்டு லைனுமேனு அர்த்தம். இது ஆப்ஷன் பி. சில நேரங்களில் இப்போ இந்த m2க்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா -1/2ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. m1க்கு ஆல்ரெடி 2ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், m1 இன்ட்டு m2 ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா -1/2 இன்ட்டு 2 -1ன்னு வரும். இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 அப்படி அமைஞ்சதுன்னா ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். அதுவே ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு லைனும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஏரியா இன் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் 0,2, 2,3 அண்ட் 3,1 இஸ். ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, 0,2, 2,3
3,1 இது x1 இது y1, இந்த பாயிண்ட்டு x2 இது y2, இது x3 இது y3. அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் முடிஞ்சது. ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப், இதுக்கப்புறம் உள்ள எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணோன்னா ஈஸியாக நான் ஒரு வழி சொல்கிறேன். எக்ஸு இங்கே ஒய் மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க, அப்புறம் இன்னொரு எக்ஸு ஒய் மைனஸ் ஒய், அடுத்து இன்னொரு எக்ஸு ஒய் மைனஸ் ஒய், இப்படி போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சிம்பிளாக 1 2 3, அப்புறம் இந்த 1 விட்டுருங்க. அப்படி அடுத்து 2லேருந்து ஆரம்பிங்க. 2 3 1, நெக்ஸ்ட் இந்த 2 விட்டுருங்க. 3 1 2, அவ்வளோதான். அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். ½ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் x1க்கு என்ன 0, அடுத்து y2னா என்ன 3, அப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 1 மைனஸ் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 3, இது பண்ணோம்னா ½ இன்ட்டு 0 இன்ட்டு எனிதிங் 0, இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் ஒன்னா மைனஸ் 2, அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் ஒன்னா மைனஸ் 3. இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ½ இன்ட்டு மைனஸ் 5 வரும். நம்ம முன்னாடி இருந்தே இந்த மாடுலஸ் கேரி ஓவர் ஆகிட்டே வருது. மாடுலஸ் ஆஃப் -5, மாடுலஸ்னால் ஒன்றுமே இல்லை, நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எழுதிடணும், பாசிட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எழுதிடணும், அவ்வளோதான். ½ இன்ட்டு 5, 5/2 என்ன 2.5, ஆப்ஷன் சி. 2.5 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடுறீங்க, அந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம். ½ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் மைனஸ் ஒய், இப்படி 3 தடவை எழுதிக்கோங்க. 1 2 3 2 3 1 3 1 2. அப்புறம் டேரெக்டாக 3 வெர்டிசஸ் பாயிண்ட்டை x1 y1 x2 y2 x3 y3 எழுதி வச்சுருக்கதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஆன்சர் வரப்போகுது. சில நேரங்களில் இந்த மாதிரி சம்மில் ஏரியா கொடுத்துருவாங்க, ஏதாவது 2 வெர்டிசஸ் கேட்குற மாதிரி இருக்கும், இல்லை மாற்றி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின், ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ 2,3 and perpendicular to the line joining to -5,6 and -6,5 is ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்குறாங்க. 2,3க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் ஜாயினிங் கொண்ட 2 பாயிண்ட்ஸு -5,6 and 6,5க்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைனு அது பெர்பெண்டிகுலராக இருக்க 2 லைனுக்கு இங்கிட்ட உள்ள லைன் பார்த்தீங்கன்னா -5, இங்கே உள்ள பாயிண்ட்டு -5,6, இங்கே -6,5, இப்படி இருக்கக்கூடிய லைன் ஜாயினிங்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த இது பாஸ் ஆகிறது என்ன அப்படின்னா பாயிண்ட்டு 2,3. இதை பின்னு வச்சுக்கிடுவோம், இதை ஏ இது பி. இப்போ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு இன்னொரு ஸ்லோப் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதுபோக இந்த 2 பாயிண்ட் பாஸ் ஆகக்கூடிய இந்த லைனு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கான ஸ்லோப் நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ m1 இன்ட்டு m2 = -1 மூலியமாக பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனுக்கு உள்ள ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கையில் ஒரு ஸ்லோப் கிடச்சிரும், ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனுக்கான இந்த 2 பாயிண்ட்டு கொண்டு இந்த லைனுக்கான ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது m1 போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம m2 வச்சு செஞ்சுக்கலாம். இது வந்து m2க்கான ஸ்லோப்பு, இது m1க்கான ஸ்லோப். ஃபார் இந்த லைனுக்கு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, இதுதான் ஃபார்முலா. இது x1, இது x1 y1, இது x2 y2. இப்போ இது பண்ணோம்னா y2 மைனஸ் y1 5 மைனஸ் 6 மைனஸ் 1, -6 ப்ளஸ் 5, இதுவும் -1. இப்போ m1 என்ன வருது அப்படின்னா +1ன்னு வருது. m1 இன்ட்டு m2 = -1. இதுதான் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷனுக்கு, பெர்பெண்டிகுலர் உள்ள ஸ்லோப்புக்கு ஃபார்முலாவே. இப்போ m1 நமக்கு 1ன்னு தெரியும், இது -1. அப்போ m2 என்னவாக இருக்கும்? m2 கண்டிப்பாக -1ஆக தான் இருக்கும். அப்போது நம்மளுக்கு m2 கிடச்சிருச்சு -1. இப்போ ஸ்லோப்பு பாயிண்ட்டு இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா
y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இதுதான் ஃபார்முலா. இந்த எம்ன்றது m2, ஏன்னா இதுக்கானதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் x1 y1. இப்போ y மைனஸ் 3 ஈக்குவல் டு -1 இங்கே எக்ஸு மைனஸ் x1 வந்து 2. அடுத்து y மைனஸ் 3 ஈக்குவல் டு -x ப்ளஸ் 2ன்னு வரும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த -x எங்கே கொண்டு வந்துடும், எக்ஸு ப்ளஸ் ஒய் -3 இங்கே -2 வந்துச்சுன்னா -5 ஈக்குவல் டு 0. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாயிண்ட் A 1,2, B 3,4 அண்ட் C 4,1 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் விச் இஸ். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை 3ஆக கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசி என்ன ட்ரையாங்கிள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே 3க்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். 3க்குமே இப்போ 3 சைடு கண்டுபிடிப்போம். அந்த 3 சைடுக்கான டிஸ்டன்ஸும் 3மே ஒன்று போல் வந்துருச்சுன்னா அது என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 2 சைடு மட்டும் ஒன்று போல் வருது அப்படின்னா அது ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். 3மே சம்மந்தம் இல்லாமல் வருது அப்படின்னா அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன, பித்தாகரஸ் தியரம் படி ஒரு சைடை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறது மிச்சம் உள்ள 2 சைடும் நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு ஈக்குவலாக. இந்த 4 ப்ராப்பர்ட்டி, இந்த 4 ட்ரையாங்கிள்கான ப்ராப்பர்ட்டியை வச்சே நம்ம அது என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன ட்ரையாங்கிள் வாங்க. ஏபி, ஃபஸ்ட்டு ஏபி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, பொதுவாகவே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஃபுல்லாக உள்ள ரூட்டில் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா 3 மைனஸ் 1 ஸ்கொயரு ப்ளஸ் y2க்கு 4 மைனஸ் 2 ஸ்கொயரு. இப்போ ரூட் ஆஃப் 3 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, இங்கே 2 ஸ்கொயர் 4. இப்போ ஏபி வந்து ரூட் 8ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி பிசிக்கு கண்டுபிடிச்சோம்னா 4 மைனஸ் 3 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 4 ஸ்கொயர்னா -3 ஸ்கொயர்னு வரும் 9. இப்போ பி ப்ளஸ் சிக்கு ரூட் 10ன்னு வருது. அதே மாதிரி சிஏ இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா 1 மைனஸ் 4 -3 ஸ்கொயர், அப்போ 9 ப்ளஸ் 2 மைனஸ் 1 1 ஸ்கொயர்னா 1, இப்போ ரூட் 10. இதில் நம்மளுக்கு பிசியும் சிஏவும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஏபிக்கு ரூட் 8 வந்துருச்சு. அப்போ 2 சைடு ஈக்குவல். 2 சைடு ஈக்குவல்னால் என்னது, ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். இதே மாதிரி இப்போ ரூட் 10 ஏபிக்கும் சேர்த்து வந்துருச்சு, பிசிக்கு ரூட் 10 சிஏக்கு ரூட் 10, இந்த மாதிரி 3 ஒன்று போல் வந்துருச்சுன்னா நம்ம பார்க்கவே வேண்டாம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். அதே மாதிரி 3 இதில் ரூட் 10 இங்கே ரூட் 8 இது ரூட் 7 வேறு நம்பர் வந்துச்சுன்னா ஸ்கேலின்னு போட்டுடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எது பெரிய நம்பரோ பாருங்கள், அதுதான் ஹைபாட்னியூஸு, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் தனியாக. அப்புறம் மிச்சம் உள்ள 2 பாயிண்ட்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டி பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக வரும். அப்படி வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் வில் டிவைட் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் 2,4 அண்ட் 7,9 இன்டர்னலி இந்த ரேஷியோ 1:2. 2 பாயிண்ட் இருக்குது, 2,4 இன்னொன்று 7,9. இதை இன்டர்னலியாக எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா 1:2ன்ற ரேஷியோவில். இதை எம்னு வச்சுக்கிறோம், இதை என்னன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது x1, இது y1, இது x2, இது y2. அவ்வளோதான். டைரெக்டாக ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஃபார்முலா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒய் கோஆர்டினேட்டுக்கும் கீழே 2க்குமே m+n தான். இங்கே m+n, மேலேயுமே m+n, m+n தான். இங்கே எம்மை கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட், இது x2 y2வா, அதனால் இங்கே x2, n-க்கு x1, nx1, ஒய்க்கு அதே மாதிரி my2 ப்ளஸ் ny1 டிவைடட் பை m+n. இதுதான் ஃபார்முலாவே. டைரெக்டாக அப்ளை பண்ணணும். m-க்கு 1, x2 என்னது 7 ப்ளஸ் 2 இன்ட்டு 2, n-கான வேல்யூ x1கான வேல்யூ டிவைடட் பை m+n.
1 + 2 3. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தோம்னா 1 × y2க்கு 9 + 2 × 4 / m + n அதே தான் 3. இதை சால்வ் பண்ணோம்னா 7 + 4 என்ன 11. 11/3 x கோஆர்டினேட்டுக்கு, y கோஆர்டினேட்டுக்கு 9 + 2 4 8 9 8 17. அப்போது 17/3 11/3 17/3 ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லா சிமிலர் மாடல்ஸும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மேக்ஸ் டாபிக்ஸ்லாம் விடாதீங்க. எல்லோரும் அட்டன் பண்ணுற சம்ஸே நம்மளும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளால் ஸ்கோர் ஏற்றவே முடியாது. ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மேக்ஸ் டாபிக்ஸ்லாம் வர்ற சம்ஸும் அட்டன் பண்ணி பழகுங்க. அப்போ தான் கட் ஆஃப் விட நம்மளால் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வச்சு லீட் வைக்கவே முடியும். அட்வான்ஸ்டு மேக்ஸ்னாலே மேக்ஸிமம் மஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதையும் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸோட ஈஸியாக செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் டாபிக் வைஸ் 1 by 1 பார்க்கலாம். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.